அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். அன்பர்களை நம்ம இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அந்த காலத்தில் சொல்வார்கள், ஒரு மனிதனை பார்த்தால் இவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், இவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்லாம் சொல்வதற்கு அவனுடைய அகத்தின் அழகு முகத்தில் தெரிய போகுது. மனதிலே கஷ்டம் இருந்தால் அந்த கஷ்டம் முகத்திலே காட்டப்போகுது, இன்பம் இருந்தால் இன்பத்தை காட்டப்போகிறது. அதை வைத்து பொதுவாக சொல்வது இந்த பழமொழி. ஆனால் உண்மையாக சித்தர்கள் இந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்ற பழமொழிக்கான விளக்கத்தை என்ன சொல்லியிருக்கார்கள் என்று பார்ப்போம். அதற்கு முன்பு இந்த வீடியோ நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்கன்னு சொன்னாக்கா நம்முடைய ஞானாசிரமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா அதை பற்றிய விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள். அகம் என்பது என்ன, புறம் என்பது என்ன? நம்முடைய உடம்பிலே நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் வெளித்தோற்றத்தை புறம் என்று சொல்லுகிறோம். அந்த வெளித்தோற்றத்திற்கு உள்ளுக்கு இருக்கிற அத்தனை விஷயங்களையும் அகம் என்று சொல்லுகிறோம். அப்போ அகத்தின் அழகு முகத்தில் தெரிகிறதுன்னு சொன்னார்கள். அந்த காலத்திலே ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அந்த ஆரோக்கியத்தினுடைய நிலை, அந்த ஆரோக்கியத்திற்கு குறைபாடு வந்தால் அதற்கு காரணமான உறுப்புகள் எப்படி இருக்கிறது, அந்த உறுப்புகளினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கக்கூடிய ஸ்கேனர்லாம் அப்போ கிடையாது. அப்போ அவர்கள் எதை வைத்து அதை ஸ்கேன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த புறத்தோற்றமாகிய முகத்திலிருந்து அதை ஸ்கேன் பண்ணுறாங்க. ஒரு மனிதனுடைய உள்ளுறுப்புகள் எப்படியெல்லாம் வேலை செய்கிறது, அந்த உள்ளுறுப்பினுடைய தன்மை என்ன, இதையெல்லாம் புறத்தோற்றத்தை வைத்து பார்ப்பதினாலே அகம் அழகாக இருந்தால், அதாவது உள்ளுறுப்புகள் அழகாக இருந்தால் இந்த புறத்தோற்றத்திலே இருக்கின்ற முகத்திலே காணக்கூடிய அந்த 5 பொறிகள் என்று சொன்னால் கண், காது, மூக்கு, வாய், இவையெல்லாம் நமக்கு எப்படி இருக்கிறதோ, அது எந்த நிலையில் இருக்கிறதோ அது அந்த உள்ளுறுப்பின் அழகை காட்டும். இதுதான் இந்த பழமொழிக்கான உண்மையான அர்த்தம். அகம் என்று சொல்லக்கூடிய உள்ளுறுப்புகள் எப்படி இயங்குகிறது என்பதை காட்டுகின்ற கண்ணாடியாக இந்த முகமானது இருக்கிறது. அப்போ ஒரு வைத்தியர் ஒரு நோயாளியை பார்க்கிறார் என்று சொன்னால் அந்த நோயாளி எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், அவனை பார்த்த மாத்திரத்திலே சொல்லுகின்ற திறனுடைய வைத்தியர்கள்லாம் இருந்தார்கள். அவர்களுக்கு எந்த ஸ்கேனருமே தேவைப்படாது, எந்த ஒரு ரிப்போர்ட் தேவைப்படாது. இன்றைய காலம் போல் பலவிதமான ரிப்போர்ட்டில் எடுக்கிறோமே, அப்படி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்காது. அப்படி அந்த அளவிலே அந்த முகத்தை வைத்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி உள்ளுறுப்புகளானது எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது என்று காணக்கூடிய வகையிலே வைத்தியர்களுடைய திறன் இருந்தது. அந்த கால அறிவியல் என்பது மெய்ஞான அறிவியலை சார்ந்தது. இப்போ இருக்கிற மாதிரியான ஒரு புற உலக அறிவியலை சார்ந்தது கிடையாது. அப்போ அந்த காலத்தில் இந்த விஷயத்தை ரொம்ப அழகாகவும் ஒரு வைத்தியர் பார்த்ததுமே நோயாளிக்கு தீர்வு சொல்லக்கூடிய வகையிலே அமைந்திருந்தார்கள். இது எப்படி அமைந்திருக்கிறது? நம்முடைய 5 உறுப்புகள், அதாவது இந்த உடம்பு இயங்க வேண்டும் என்று சொன்னால் பிரதான உறுப்புகளாகிய 5 மகா உறுப்புகள் இருக்கின்றன. என்னவென்று பார்க்கும்பொழுது அது இதயம், அடுத்ததாக கல்லீரல், சிறுநீரகம், மண்ணீரல், நுரையீரல். இப்படி இந்த 5 உறுப்புகளும் நமக்கு முக்கியமாக இந்த உடம்பு இயங்குவதற்கு இந்த 5 உறுப்புகள் இல்லை என்றால் அதில் எது பழுதுபட்டாலும் நம்முடைய ஆரோக்கியமானது கெட்டு போய்விடும். அப்போ அதை சரியாக இயக்க வைக்க வேண்டும், அதில் சரியாக இயங்குகிறதா என்று பார்க்க வேண்டும், அதில் உள்ள குறைபாடுகளை எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டும். அப்படியெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அப்போது அந்த காலத்தில் என்ன இருந்திருக்கக்கூடும், ஒன்றும் கிடையாது. இப்போ இருக்கிற வகையான ஸ்கேனர் வசதிகள் எதுவுமே கிடையாது. அப்போ எதுவுமே கிடையாத பட்சத்தில் ஒரு மனிதனுடைய வெளிப்பாடு நம்ம உடம்புலேயே அந்த ஸ்கேனர், இறைவனுடைய படைப்பு எவ்வளோ அழகாக இருக்கிறது பாருங்கள். உள்ளுறுப்புகளுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முகத்திலே அவற்றினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக படைத்து வைத்திருக்கிறான். இப்போ நம்ம முகத்தில் கண் இருக்கிறது. இந்த கண் எதனுடைய ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது எதை பிரதிபலிக்கிறது என்று சொன்னால் உங்கள் கல்லீரல் நன்றாக இயங்குகிறதா. உங்கள் கல்லீரல் நன்றாக இயங்கினால் உங்கள் கண்கள் அதனுடைய தத்துவத்தை காட்டும். கண்களிலே இருக்கின்ற சில விஷயங்களை வைத்து, கண்ணினுடைய அமைப்பையும் வைத்து இந்த கல்லீரல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் பார்த்து கொள்ள முடியும். கண் வடிவத்தை ஒட்டி நமக்கு இந்த கல்லீரலானது அமைந்திருக்கும். கல்லீரல் வடிவம் கண்ணினுடைய வடிவம் கிட்டத்தட்ட ஒரு போல இருக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம பார்க்க முடியும். அப்போது இந்த கண் எப்படி இருந்தால் உங்களுக்கு கல்லீரல் கெட்டு போயிருக்கிறது இல்லை கெட்டவில்லை என்றால், உதாரணத்துக்கு மஞ்சக்காமாலை விட்டால் கண்ணிலே மஞ்சள் பெருகி விடும்போது தெரிந்துவிடும் நமக்கு, ஆஹா கல்லீரல் கெட்டு போய்விட்டது அப்படின்னு தெரியும். கண்ணிலே பல நரம்புகள், ரத்த வெடிப்புகள் இப்படிலாம் இருக்குன்னு சொன்னால் கல்லீரலில் பாதிப்பு இருக்கிறது என்று அர்த்தம். அப்போ கண்ணிலே குறைபாடு வருகிறதுன்னு சொன்னால் கல்லீரலில் பிரச்சனை இருக்கிறது அர்த்தம். கண் குறைபாடுகள் என்பதே கல்லீரலை அனுசரித்துத்தான் வருகிறது. ஆக கண் என்பது கல்லீரலினுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த மூக்கு, இந்த மூக்கினுடைய வடிவமும் நம்முடைய நுரையீரலுடைய வடிவமும் பார்த்தால்
கிட்டத்தட்ட ஒரு அமைப்பாக இருக்கும். அப்பொழுது அந்த மூக்கில் வரக்கூடிய பிரச்சனைகள், மூக்கிலே வரக்கூடிய கிருமிகள், அடுத்ததாக இந்த மூக்கினுடைய அமைப்பு, அதன் வடிவம், இதையெல்லாம் அனுசரித்து நுரையீரல் எப்படி இயங்குகிறது என்பதை கண்டுபிடித்து முடியும். ஒரு மனிதனுக்கு அந்த மூக்கானது சுவாசம் சரியாக போய் வந்து கொண்டிருந்தால் அந்த நுரையீரல் சரியாக இயங்குகிறது என்று அர்த்தம். சில பேருக்கு இந்த மூக்கில் எப்பொழுதும் ஒழுகி கொண்டே இருக்கும், அல்லது மூக்கு அடைத்து கொண்டே இருக்கும், ஒரு மூக்கிலே வரும் ஒரு மூக்கிலே வராது, ஒரு மூக்கில் மட்டுமே சுவாசம் வந்து கொண்டிருக்கும், அப்போது உஷ்ணம் அதிகமாகும். இப்படியெல்லாம் பிரச்சனைகள் மூக்கை வைத்து நுரையீரலினுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் கணக்கிட்டு கொள்ள முடியும். அடுத்ததாக நமக்கு இந்த செவிகளை பார்க்கும் பொழுது நம்முடைய கிட்னியினுடைய அமைப்பும் நமது செவியினுடைய அமைப்பும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரியாக இருக்கும். நம்ம அதை கவனித்து பார்த்தால் தெரியும். அப்போது காது பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக சிறுநீரக பிரச்சனையும் இருக்கும், அல்லது சிறுநீரகத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் காது பிரச்சனையும் வரும். சிறுநீரகத்தில் ஏதாவது கோளாறு வரப்போகிறது என்று சொன்னால் அதற்கு முன்பே காது நமக்கு காட்டும். அப்போ காதினுடைய என்ன பிரச்சனைகள் இருக்கலாம், காதுடைய இரைச்சல்கள் கேட்பது, காதிலே அடைப்பு ஏற்படுவது, அல்லது காதிலே அழுத்தம் உண்டாகுவது, இவைகளெல்லாம் சிறுநீரகத்தினுடைய கோளாறுகளினாலே வரக்கூடிய ஒரு தன்மையைத்தான் காது பிரச்சனையை வச்சு நமக்கு சொல்ல முடியும். அடுத்ததாக நம்முடைய உதடுகள், வாயு இவற்றை பார்க்கும் பொழுது நம்முடைய மண்ணீரல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய மண்ணீரல் சரியாக இருந்தால்தான் முகம் அழகாகவும் இருக்கும், கண்களை சுற்றிலும் நமக்கு ஒரு நல்ல பிரகாசமான விஷயம் தெரிகிறது சொன்னால் மண்ணீரல் சரியாக இருக்க வேண்டும். இந்த உணவினுடைய சத்துக்கள் சரியாக கிரகிக்கப்படுகிறது, உடலுக்கு தேவையான சத்துக்கள்லாம் கொடுக்கப்படுகிறது என்றால் அதுக்கு மண்ணீரல் உதவியாக இருக்கிறது. அப்போ இந்த மண்ணீரல் என்கின்ற தத்துவம் பிருத்திவி தத்துவம் என்று சொல்லுவோம். மண்ணீரல் என்பது பிருத்திவினுடைய தத்துவம், அதாவது உடம்பினுடைய மொத்த கட்டுமானங்களையும் சரியாக வைத்திருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ அதை இந்த உதடுகளை பார்த்து சொல்ல முடியும். இந்த உதடுகளில் இருக்கக்கூடிய வெடிப்பு, உதடில் இருக்கக்கூடிய கருமைத்தன்மை, உதடில் வரக்கூடிய பலவிதமான குறிகளை வைத்து மண்ணீரல் சரியாக இயங்குகிறதா, நாக்கை வைத்து மண்ணீரல் சரியாக இயங்குகிறதா, இதையெல்லாம் நான் கண்டுபிடித்து கொள்ள முடியும். இப்படி எந்த ஸ்கேனருமே இல்லாமல், எந்த ஒரு தத்துவங்களும் இல்லாமலே இந்த புற உறுப்புகளை வைத்து அக உறுப்புகள் எப்படி இருக்கின்றன என்று அந்த காலத்திலே சித்த பெருமக்கள் கண்டு சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இந்த உறுப்புகளையெல்லாம் நம்ம பலமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இதுக்கு நாம் டாக்டர்கிட்ட முதல்ல எடுத்த உடனே போக வேண்டிய அவசியம் இல்லை. முதலில் நாம் நம்முடைய இந்த 5 உறுப்புகளையும் சரியாக தினமும் நம்ம கண்ணாடி பார்க்கிறோம், அழகுபடுத்திக் கொள்கிறோம். அதற்கு முன்பு நம்முடைய கண், நம்முடைய காது, மூக்கு, வாய் இவற்றையெல்லாம் தினமும் கவனித்து வருகின்ற ஒரு பழக்கத்தை வைத்தால் அதில் சின்ன மாறுதல் வந்தால் கூட நீ கண்டுபிடித்து விட முடியும். அன்றைக்கு ஏதோ அந்த உறுப்பிலே பிரச்சனை இருக்கிறது, அந்த உறுப்புக்கு முரண்பாடாக ஏதோ உணவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, திடீரென்று காது அடைத்துக் கொள்ளும். அப்பொழுது நீங்கள் கவனித்து பாருங்கள், அதற்கு முன்பு நீங்கள் என்ன உணவு சாப்பிட்டீர்கள், அந்த சமயத்திலே சிறுநீரகத்துக்கு பிரச்சனை தரக்கூடிய வகையில் எந்த உணவாவது உங்களுக்கு சேர்ந்திருக்கும், அப்பொழுது அந்த காது பிரச்சனையை கொடுக்கும். திடீரென்று உங்களுக்கு கண்ணிலே ஒரு கோளாறு வரலாம், கண்ணில் அழுத்தம் வரலாம், பார்வையில் திடீரென்று மங்கள் போகும், ஒரு திரை போல் போகலாம். இதெல்லாம் இருக்குது என்று சொன்னால் அந்த கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டாக போகிறது என்று குறிகாட்டும். இப்படி நம்முடைய உள்ளுறுப்புகளில் வரக்கூடிய அல்லது எதிர்காலத்திலே வரக்கூடிய நோய்களை எல்லாம் இந்த புற உறுப்புகளான கண், காது, மூக்கு, வாய் இவையெல்லாம் குறிகாட்டுகின்றன என்பதை புரிந்து கொண்டு தினமும் உங்களை அலங்காரப்படுத்திக் கொள்வதற்கு எவ்வளவு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதே போல் இந்த உறுப்புகளினுடைய தன்மையையும் கவனித்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்தால் உங்கள் உள்ள உறுப்புகளில் வரக்கூடிய இந்த பஞ்சமகா உறுப்புகளுக்கும் நோய் வராமல் பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறைகளை அகத்தினழகு முகத்தில் கண்டால் தெரிந்து கொள்ளலாம். ஆகையினால் நண்பர்களே, இது போன்ற ஒரு அரிய பதிவுகளோடு அடுத்த இதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பும் அருளும் எங்கும் தழைக்க, அறிவும் மனமும் இணைந்து சிறக்க, அகிலம் முழுதும் இன்பம் கோடி 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 நிறையவே.